ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார பல்லாவர சந்தையோட அப்டேட்டை நம்ம பார்த்துடலாம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நிறைய கவர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இது நல்லாவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா இன்னோவேஷனாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், சந்தையில் என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். 6000 சொன்னார் இந்த பெரியவர். வாங்கி கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலப்பா, இந்த சைக்கிள் சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சில லேப்டாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அசி லேப்டாப், இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பு. பட் இன்ச்சஸ் இதில் ஃபால்ட் இருக்குது. இன்ச்சஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் வர்றது அது போயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்சங் லேப்டாப் ஒன்று இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு தேவைப்படுற எல்லா பொருளுமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்ஜி டிவி என்னண்ணா ரேட்டு? 1000 ரூபாய். அதுவும் 1000 ரூபாய். 2 எல்ஜி ஸ்பேர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்ததான் நம்ம வந்த கடை பார்த்திங்கன்னா இந்த கடை தான். இந்த கடையில் பார்த்திங்கன்னா ட்ரோன்ஸ் இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் இருக்குது. எப்போவுமே ட்ரோன்ஸ் அதிகமாக பார்க்க முடியாது. இன்றைக்கி ட்ரோன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PS2 இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் நிறைய விஷயம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கவர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். நான் கவர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ட்ரோன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ட்ரோன் 350, எல்லா ட்ரோனுமே தான் 350 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா iPhone SE இருக்குது, 5S இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 7+ ஒன்று இருந்துச்சு. PS2 இருந்துச்சு. PS2 பார்த்திங்கன்னா அப்படியே ஜாய்ஸ்டிக்கோடு வச்சுருந்தாரு. அன்னோன் கண்டிஷனாகவும் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிஷனாகவும் வச்சுருக்காரு. கண்டிஷனாக வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 2500 சொல்கிறாரு. இந்த தம்பி பார்த்திங்கன்னா நிறைய கேஜெட் வச்சுருக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஸ்பேர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஒரு டெக்னீஷியன் அப்படி இல்லைனா நீங்கள் அதேமாதிரி ஒரு ஃபோன் கையில் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஸ்பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த iPhone SEலாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா, அப்புறம் 350 ரூபா அந்த கைஸ். ட்ரோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா பேட்ரி இல்லாமல் இருக்குது சிலது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலது பார்த்திங்கன்னா லீஃப் இல்லாமல் இருக்குது, அந்த ப்ரொஃபலர் பிளேடு இல்லாமல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்பேராகவே வச்சுருக்காரு. நீங்கள் பேட்ரி மட்டும் போட்டு செக் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் பேட்ரி இங்கேயே கிடைக்காது, வெளியே தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் அது கொடுக்குறாங்க. ஏன்னா அது அந்த ட்ரோனில் 2500 ரூபா 3000 ரூபா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அது வாங்கலாம். ஸோ இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா 7+ கூட ஒரு வச்சுருந்தார், iPhone 7+. அதுவும் பார்த்திங்கன்னா 350 சொல்லியிருந்தார். இந்த USB கேமரா பார்த்திங்கன்னா 150 ரூபா சொன்னார். எனக்கு இந்த கேமரா ரொம்பவே பிடிச்சது. அது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கேமரா மேலே வருது. கைஸ், அது கூடவே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. இந்த ட்ரோன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பாட்டமில் பீஸ் ஏதாவது வருமானு கேட்டேன். அது அவர் என்ன சொன்னார், பாட்டமில் எதுவும் வராதுன்னு. இது ட்ரோனே இப்படி தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது அந்த ப்ரொஃபலர் பிளேடெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஆனால் இதுலேயும் பேட்ரி இல்லை. பேட்ரி தான் ப்ராப்ளம் வருங்க. பெரும்பாலும் பேட்ரி பல்ஜ் ஆகிடும். ஸோ ரொம்ப நாள் அது யூஸ் பண்ணல அப்படின்னா பேட்ரி ஈஸியாக பல்ஜ் ஆகிடும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் தான் நான் பார்க்கும்போது 4 ட்ரோன் இருந்தது. அதிலே 2 வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லா ட்ரோனுமே பார்த்திங்கன்னா 350 ரூபா தான். அப்புறம் அங்கேயே ஒரு நிக்கான் கேமரா ஒன்று இருந்தது, DSLR. இந்த கேமரா பார்த்திங்கன்னா அன்னவுன் கண்டிஷன் தான். அதாவது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு அவருக்கு தெரியாது சொல்கிறாரு. அது ஒர்க் ஆகாமல் தான் இருக்கும், சரிங்களா. அந்த கேமரா 2200 ரூபா ரேட் சொல்கிறாரு. இது யாராவது ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு டிஸ்பிளே அந்த மாதிரி ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரேட் பார்கெயின் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். ஸோ கைஸ், இவர்கிட்ட நீங்கள் வீடியோவில் பார்த்த ஏதாவது ஸ்பேர் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவருடைய காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் சும்மா எல்லாத்தையுமே வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் போடலை நான். ஏன் அப்படி போடலை அப்படின்னா அது உங்களுக்கும் ஒரு சேஃப் அண்ட் சைடாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சேஃப் அண்ட் சைடாக இருக்கும். ஸோ காண்டாக்ட் நம்பர் அதனால தான் நான் மென்ஷன் பண்ணல. தேவைப்படுறவங்க மட்டும் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைனா நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்லேயோ நீங்கள் போடுங்க, நான் நம்பர் தரேன், சரிங்களா. ஸோ இந்த PS2 பார்த்திங்கன்னா இது ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொன்னார். 2500 ரூபா சொன்னார். நான் இங்கே செக் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த ட்ரோனை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா, எப்படி இருக்குன்ட்டு. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் தான். வீடியோவில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது.
இதோட பேட்ரி இருந்ததுன்னா நம்ம அங்கேயே செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் வந்து பேட்ரி கொண்டு வர கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஜாக் டைப்பில் வரும். அந்த பேட்டரி வந்து நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணி அது போய் இன்னொரு ஜாக்கில் போய் இன்செர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும். அதனால் வந்து செக் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அந்த ட்ரில் மிஷின்லாம். ஸோ அடுத்த ஷாப் நம்ம போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 800 இதெல்லாம் ஒர்க்கிங் தானே? ஒர்க்கிங் தான் 800. இதெல்லாம் 700 கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் மிஷின், கட்டிங் மிஷின்லாம் வந்து ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங் அந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு டிவி ஒன்று பார்த்தேன், சின்ன டிவி. நான் அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த குட்டி டிவி தான் நினச்சேன் நான். சிஆர்டி டிவி சின்னது வரும் பார்த்திங்களா, அதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இது வந்து டெலிஃபோனோட ஒரு டிவி இருக்கிற மாதிரி இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபோன் பண்ணோம்னா காலர் ஐடி வரும்னு நினைக்கிறேன் அதில். இல்லைனா வந்து நம்ம இப்போலாம் செல்ஃபோன்லலாம் வீடியோ கால்லாம் பண்ணுறோமே, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது வந்து வீடியோ கேமரா மாதிரி வரும் அப்படின்னா இதில் வந்து கேமரா இருக்கணும் இல்லையா, வெப் கேமரா மாதிரி இருக்கணும்ல. இது வந்து காலர் ஐடி வர மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டு ப்ளஸ் ஒரு டிஸ்க் போடுற மாதிரி, டிவிடி டிஸ்க் போடுற மாதிரி ஒன்று இருந்தது. ஆனால் கண்டிஷன் போராக இருந்துச்சு. இந்த வாட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா அப்படின்னு வந்து வச்சுட்டு இருந்தார். ஃபயர் போல்ட் நல்ல கம்பெனி வாட்ச் தான் இது. 2 ஃபயர் போல்ட் இருந்தது நான் பார்க்கும்போது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் உடஞ்சிருந்தது, ஒன்று வந்து உடையலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 3.7 வோல்டேஜ் தான் இது எடுக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு ஒயர் கட் பண்ணி அதில் வச்சு பார்த்தோம்னா செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, திடீர்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ 200 வந்து நம்ம இது தாராளமாக வாங்கலாம். பல்லாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஆகிற பொருளும் இருக்கும், ஒர்க் ஆகாத பொருளும் இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுட்டு அதை வாங்கணும்னு வச்சிங்களேன், நமக்கு லக்கு தான். கைஸ் அடுத்ததான் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன். இது வந்து ஒரு வின்டேஜ் ரேடியோ ரிசீவர் அப்படின்னு இருக்குது. நான் ஒரு வேளை கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வச்சுருக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட நான் வீடியோ எடுக்கும்போது இவரோட நம்பர் நான் கேட்டிருக்கேன். ஸோ இவர் நம்பர் தரேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேளுங்க. ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. நம்ம எது கேட்குறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக வந்து கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். இந்த வீணை ஒன்று பார்த்தேன்னா நீங்கள், ஸோ அதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அவரே சொல்லுவார். இந்த வீடியோவை பாருங்கள். இது எவ்வளோண்ணா? இந்த கிட்டார் எவ்வளோண்ணா? 2000 வரும். ஓகே, கண்டிஷன் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகே, எந்த ஃபால்ட்டும் கிடையாது. 2000 கொடுத்துடலாம். ஓகே, ஃபேன் பாருங்க. இதில் எதுவும் ஃபால்ட் இல்லை, அப்படியே யூஸ் பண்ணலாங்களா? சரி, ஓகே. ஆமாம், நல்ல டேமேஜ் எதுவும் ஆகலை. இந்த பெயிண்டிங்லாண்ணா எவ்வளோ? 1000 ரூபாய். இதுங்களா? கிளாஸ் பெயிண்டிங். ஓகே, என்ன பெயிண்டிங் சொன்னீங்க? கிளாஸ் பெயிண்டிங். கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்னா என்னது? இது கிளாஸ் பெயிண்டிங்னா கண்ணாடியில் டிராயிங் பண்ணுறது. கண்ணாடியில் டிராயிங் பண்ணுவீங்க. ஓகே, இந்த பாருங்க ரவி வர்மா பெயிண்டிங். ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, பேப்பர் பிரிண்ட். இது 2000 ரூபாங்களா? இதெல்லாம் சேர்லாம் 150 to 200. 150 to 200. பாருங்க, இது wood, ஃபுல் மரம். ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம் பாருங்க. 1000 rupees. இந்த பாருங்க, இது ஒட்டகம், இது மரம். இது ஒரு 1000 rupees. 150 ரூபாய் கம்மியா சொல்றேன். 2000. இதுக்கு நீங்க இதுவா? இது எவ்வளவு சொன்னீங்கன்னா? 2000. 2000 ரூபாவா? ஃபுல் மரம், ரோஸ் வுட் மரமா? வீணை பாத்தீங்களா? வீணை பார்த்தனே. நல்ல ரோஸ் வுட் மரம் சொல்றாரு. ஒரு 10000 ரூபாய் கொடுக்கலாம். 10000 ரூபாய். இருங்க, ஷார்ட்ஸ் எடுக்கலாம். வேற என்ன இருக்கு? இந்த ஹோம் தியேட்டர்ஸ்லாம் கிரியேட்டிவ் 1000 rupees. 1000 rupees. 5.1.
வாங்கிக்குவோம். நம்மகிட்ட எல்லா விதமான பொருளும் நம்மகிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக. ஏசி, ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர், லேப்டாப். ஓகே, கம்மி ரேட்டை கொடுக்கலாம். நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுங்க. நான் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், சரிங்களா? இந்த இரும்பு பெட்டி 500 பழைய கால பெட்டி. நல்லா இருக்கும். நம்ம வீட்டிலே ஒன்று இருக்குது அந்த மாதிரி. இருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டில் இன்னமும் இருக்குது. இது வேக்யூம் கிளீனர் தானே? இம்போர்ட்டட். ஆமாம், இது ஒரு 1500 போதும். எல்லாம் 1500. ஆமாம், எல்லா அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. சரி. இது 1000 rupees. 1000 rupees. எல்லாமே நீங்கள் சொல்கிற ரேட்டு கொடுக்கக்கூடாது, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் வரவங்களுக்கு. ஓகே. மானிட்டர்லாண்ணா? மானிட்டர்லாம் 1000 ரூபாய் மானிட்டர். அந்த பெட்டி அது ஒரு 500 ரூபாய். சரி சரி சரி, நல்லது. அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் வந்து சொல்லிடுங்கண்ணா. 97 890 23 952. நல்லது. இது வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து 500. இது எவ்வளோண்ணா வாஷிங் மிஷின்? இது வந்து பாத்திரம் கழுவுற மிஷின், டிஷ் வாஷர். டிஷ் வாஷர். ஓகே ஓகே. 3000 கொடுக்கலாம். பரவாயில்லையே, 3000 ரூபாய் டிஷ் வாஷர். வெளியே வாங்க போனால் 40000 ரூபாய். ஆமாம். $15,000 சொல்றாரு. ஃபைனல்னா 10 ரூபா ஃபைனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு யாருக்குன்னா வந்து இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த டிஷ் வாஷர் வந்து 3000 சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ப்ராடக்ட்டு. அந்த கிட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து ஒருத்தர் வாங்கிட்டார். அவர் ப்ளே பண்ணி காட்டுவார் பாருங்கள். நல்லா இருக்கா இது? நல்லா தான் இருக்கும். வாங்கலாம். ஸோ காய்ஸ், அதை பார்த்து நம்ம வந்து அப்படியே அடுத்த ஷாப்புக்கு வந்துட்டோம். அந்த கிட்டார் வாங்கினவர் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக வாங்கியிருக்கிறாரு. அதில் சின்ன சின்ன டியூனிங்லாம் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் வந்து சூப்பராக நான் வந்து அதை வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே, சந்தோஷம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தாரு. அப்படியே ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் செட்டாக வச்சுருக்கிறாரு. கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசி ஒரு தெரிஞ்ச கடைக்காரங்களுடைய நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பேசி பார்த்து ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்த கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணார். ஸோ அதனால தான் அவரோட நம்பர் நான் வந்து போட்டிருக்கிறேன். சைக்கிள்னா அந்த சைக்கிள் 2200 ரூபாய். ஹீரோ. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பல்லாவரம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எல்லா வியாபாரிகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் கேபிள், மல்டி லேண்ட் கேபிள் போட்டுக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரோடைய செட்டு வந்து பார்த்தேன் கைஸ். மியூசிக் சிஸ்டம் காருக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அது இருந்தது. அப்புறம் ஒரு சின்ன காம்பஸ் ஒன்று இருந்தது. இந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு காம்பஸ் ஒன்று இருந்தது. கீழே லைட்டாக டேமேஜாக இருக்குது அதில். ஸோ கீ செயினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இது வரும்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம அப்படியே அடுத்த கடை பார்க்குறதுக்காக வந்துட்டோம். இது என்ன ரோட்டில் யூஸ் பண்ணுற சிக்னல்லாம் வந்து இங்கே இருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் டிவி ரிமோட் இருக்குது. அப்புறம் காருக்கு போடுற 2 செட்டு இருக்குது. அப்புறம் இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த கேபிள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கடை தான் இந்த கடை. அந்த யூஎஸ்பி கேபிள் அதெல்லாம் இருக்கும். இது இருக்கு பாருங்கள். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த ஷாப்புக்கு போகலாம்.
இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா போட்ரானிக்ஸோடைய ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தேன். இது என்ன மாதிரி டிவைஸ்ன்னு தெரில. அலாரம் கிளாக்கா இல்லைனா வந்து எஃப்எம் அந்த மாதிரியா, அது பார்க்குறதுக்கு வந்து அந்த பெட்டுடைய சைடில் வைப்போம் பார்த்திங்களா, அலாரம் அடிக்கிற மாதிரி அந்த டிவைஸ் மாதிரி இருந்தது. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் வந்து பெரிய சைஸு டேப்லாம் போட்டிருந்தாங்க. 8 இன்ச்சு டேபு, 10 இன்ச்சு டேப்லாம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கீபேட் மொபைல்ஸ் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கின்ஸ்டாரோடைய ஒரு கூலர் ஒன்று இருந்துச்சு, ஏர் கூலர். 2500 சொன்னார். இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே சேல் ஆகிடோன்னே, அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் என்னுடைய நம்பர் தராதீங்க அப்படின்னு சொன்னார் அவர். சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் செக் பண்ணி கொடுக்குறாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாப்பில் இந்த விவோ மொபைல் ஒன்று பார்த்தேன். இது வந்து Y95 ஆர் Y91 ரெண்டு மாடலில் ஏதாவது ஒரு மாடலில் இருக்கும். இந்த மொபைல் வாங்குறதுக்கு கண்டிப்பாக லக்கு தான். ஏன்னா அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. வெறும் டிஸ்பிளே மட்டும்தான் போயிருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அது வாங்கினா டிஸ்பிளே மட்டும் மாற்றினா போதும். அது வந்து நோட் 5ம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூவாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஐஃபை சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து நான் ரேட் வந்து விசாரிக்கல என்ன ரேட்டுன்ட்டு. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து வீடியோ மட்டும் ஷோ பண்ணலான்ட்டு எடுத்துருக்கோம். இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 1200 அப்படின்னு சொல்கிறாரு. பிஎஸ்சியோட பிராண்டட் சைக்கிள் தான் கைஸ். அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு மிஷின் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ரேக்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது இருந்தது. இது நமக்கே ஒன்று தேவைப்படுது. கண்டிப்பாக ஒரு நாள் இதை வந்து நம்ம வாங்கணும். 1 அடி 2 அடி 3 அடி அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கிறாரு. 2000 1800 அப்படின்ற மாதிரி இது வந்து நிறைய சைஸில் வந்து வச்சுருக்கிறாரு. 3க்கு 1 ஓ 3 அடி. இது 1800 ஆயிடுது. கைஸ் இன்றைக்கி பல்லாவரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் நிறைய இருந்ததுங்க. அதுவும் வந்து பர்டிகுலராக இந்த ஆம்ப்பு, ஹோம் தேட்ரு, ஸ்பீக்கர்ஸு, அது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து நிறைய இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்ததுன்னா பார்த்திங்களேன் மார்க்கெட்டு. நானே வந்து பார்த்திங்கன்னா அதை இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு இது பண்ணல. எஸ்கேடி இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒன்று இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2000 2500 சொன்னார் அவர். சரிங்களா. ஸோ அப்போவே வந்து இது வந்து வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. மேபி இந்நேரம் இது வந்து சேல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஆசூஸில் வந்து ஒரு ப்ளூரே டிஸ்க் ஒன்று, சிடி ரைட்டர் ஒன்று இருந்துச்சு. இது வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா மினி சிபியூ மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய ஐஃபை சிஸ்டம். இத்தனை ஐஃபை சிஸ்டம் ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன். 2000 2500 வரைக்கும் ரேட் வந்து சொல்கிறாரு. இவரோட நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது டிவைஸ் உங்களுக்கு தேவைப்படுது, ஏதாவது உங்களுக்கு செட்டு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து நம்பர் தரேன். சரிங்களா. ஓகே. ஸோ வாங்க நம்ம வந்து அடுத்த கடைக்கு போகலாம். அங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒருத்தர் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரமே வந்து எனக்கு வந்து சின்ன கேமரா வேணும் அப்படின்னு வந்து 2 பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்கெட் கேமரா இருக்கிறோம். இவர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நிறைய வீடியோவில். நான் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பாக்கெட் கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அந்த போலரிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன பேட்டரி இல்லாமல் அந்த மாதிரி தான் இருந்தது. போன வாட்டி நான் வந்து ஆன் பண்ணிலாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து காட்டினேன். சார் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருந்தால் 2ஆக வாங்கினீங்கன்னா அதில் இருக்க ஸ்பேரை வந்து இதில் மாற்றி போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இங்கே வந்து ஒரு ஓல்டு சிஆர்டி டிவி வந்து பார்த்தேன் கைஸ். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரு டைமண்ட் கட் மாதிரி இருக்காது. சூப்பராக இருந்தது. இது வந்து சோனியோடைய ஒரு சிஆர்டி டிவி. சைஸ் வந்து பார்க்க இப்போ சின்னதாக மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா வந்து பெரிய சைஸ் தான் இது. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் இருந்தது. இந்த ட்ரைபாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாட் வந்து 500 சொல்கிறாரு. இந்த ட்ரைபாட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னது கிடையாது. ஒரு 12 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ பெரிய ட்ரைபாடு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாகவும் இருக்குது, பிராண்டடாகவும் இருக்குது. இது யாருக்குன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் கைஸ். அந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது. அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஐஃபை சிஸ்டம் இருந்தது. வந்து பிராண்டட் கிடையாது, அன்பிராண்டட் தான். 500 சொன்னார். அது ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னு சொன்னார். ஸோ ஒர்க்கிங்க்கு வந்து 500 வந்து ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தெரியுது. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் ஒரு டெல் மானிட்டர் இருந்தது. டெல் மானிட்டரும் வந்து ஒர்க் ஆகுது.
1500 சொல்கிறாரு அந்த டெல் மானிட்டரு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு மட்டும்தான் இல்லை. அது நம்ம வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து தனியாக ஸ்டாண்டு விற்கிது, அது மாதிரியும் நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1500 வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் மானிட்டர் கிடைக்கிறது கஷ்டம் தான். நீங்கள் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிலிப்ஸோடைய ஒரு டேப் ரிகார்ட் சிஸ்டம் ஒன்று இருந்தது. கண்டிஷன் வந்து கொஞ்சம் போரான கண்டிஷன் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே போரான கண்டிஷன் தான் இருந்தது. பட் ஆனால் வந்து அது ரேட் வந்து ஜாஸ்தியெல்லாம் சொல்லலை, 200 300 அவ்வளோதான். அந்த மாதிரி ரேட்டில் தான் அவர் கொடுப்பார் எப்படியும். ஸோ நம்ம ஒரு ஷோ பீஸாகவும் கூட அதை வச்சுக்கலாம், சரிங்களா. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃபை சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு. இது என்ன கம்பெனின்னு தெரியல, நானே வந்து இப்போ தான் பார்க்குறேன் இந்த கம்பெனி. அப்புறம் வந்து ஒரு டாய் ஸ்கூட்டர் ஒன்று இருந்தது காய்ஸ், வித் பேட்டரியோடு இருக்குதுன்னு சொல்லிட்டார் இவர். ஏன்னா நிறைய ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய டாய் கார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி எடுத்துகிட்டு வராங்க. மேபி அது வந்து பேட்ரி இல்லாமலே கூட எடுத்துகிட்டு வராங்களான்னு தெரியல. ஆனால் இந்த டாய் காரில் வந்து டாய் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வித் பேட்டரியோடு இருக்குது அப்படின்னு சொன்னார். 1200 சொல்கிறாரு. நீங்கள் பார்கெயின் பண்ணி பேசுனீங்கன்னா கம்மி பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஷாப்பில் வந்து பிபிஎல்லோடைய ஒரு ஓவன் ஒன்று இருந்தது. நல்ல ஹெவி சைஸ் ஓவன் இது. நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஷார்ப்னு நினச்சேன், ஏன்னா ஷார்ப்பில் சேம் மாடல் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து பிபிஎல் வந்து ரொம்ப பழைய கம்பெனி, இப்போ வந்து அதிகமாக வர்றதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2000 ரூபா. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வச்சுருக்காரு அவர். நீங்கள் வேணும்னா கூட செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கலாம். மேலே ஒரு பிலிப்ஸ் ஹைஃபை ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேன், ஹைஃபை சிஸ்டம் ஒன்று பார்த்தேன். அதோடைய வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் இல்லை, 2 ஸ்பீக்கர் மிஸ்ஸிங். அது மட்டும்தான், சென்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் கைஸ் இருக்குது, ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கவர் பண்ணிக்கிறதால பெருசாக இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கடகடன்னு பேசிட்டு போகிறேன், சரிங்களா. கென்வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது கென்வுட்டில். ஸோ ஒரு அப்படியே வந்து செட்டாக வச்சுருக்கிறாரு. 600 சொல்கிறாரு இது, சரிங்களா. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது, பின்னாடி வந்து லைட்டாக வந்து அந்த வுட்டோடைய இது வந்து இதுவாகிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ யாராச்சும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்பு, நான் இன்றைக்கி சொன்னேன் பார்த்திங்களா, ஃபுல்லாகவே ஆம்ப்பு தான் பல்லாவரத்தில். இந்த மாதிரி நான் வந்து பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பயோனியர் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்குறாங்க. எல்லாமே அந்த கவர் ரேப் பண்ணி அழகாக வச்சுருக்குறாங்க. ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் 2 கடை இருக்குது இங்கே. ஸோ இந்த கடையில் வந்து ஒர்க்கிங்காக தான் வச்சுருக்கிறாரு. பக்கத்தில் வந்து அன்னோன் கண்டிஷன், அதாவது அது கண்டிஷன் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறாரு, சரிங்களா. காய்ஸ் இந்த கடையில் தான் வந்து கண்டிஷன் வந்து அன்னோன் கண்டிஷனுடைய ஆம்ப்லாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் 4000 சொல்கிறாங்க. இது எந்த இதில் வந்து 4000 வந்து போகும் அப்படின்னு தெரியல. மேபி ப்ரைஸ் கம்மி பண்ணால் நிச்சயமாக இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 20,000 30,000 அப்படின்ற ஒரு விலையில் விற்றுட்டு இருந்தது அப்போலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு அதோடைய இது தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து வெளியூர்லேருந்து கூட வந்து, நான் இங்கேயே ஒருத்தர் பார்த்தேன், ஈரோட்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வெளியூர்லேருந்து கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு பைக் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் கூட இருந்ததாங்க, கிட்ஸ் காரு. ஸோ காய்ஸ் இந்த கார் தான். இது வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கடைக்கார் இல்லைன்னா வந்து நான் ரேட்டு கேட்டு வந்து இதில் சொல்லியிருப்பேன். இதில் வந்து பேட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உள்ளவே. பேட்ரி, அதோடைய அக்சசரிஸு எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. அதோடைய பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் ஒன்று இருந்தது, ஆசூஸ் லேப்டாப்பு. அன்ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க, அது ஸ்க்ரூ இல்லை அதில். ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு அப்படியே வச்சாச்சு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது நிறைய. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ரோக்கனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆன மொபைல்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது. டெக்னிக்கலாக இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேர் ஏதாவது தேவை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி வாங்கிட்டு போகலாம். அப்புறம் ஒரு வின்டேஜ் ஃபோன் ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபோன் வந்து 2000 2500 சம்திங் சொன்னார் அவர். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று இருந்துச்சு கைஸ். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு. 350 போல் அவர் சொல்லியிருந்தார். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்லாம் நிறைய இருக்குது. லேப்டாப்லாம் வந்து 1500 2500 அந்த மாதிரி கண்டிஷனில் சொல்கிறாங்க. டிஸ்பிளே உடையாமல் இருக்கிற லேப்டாப் வந்து நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போகலாம். சிலதில் வந்து டிஸ்பிளே உடைஞ்சது, டிஸ்பிளே உடையாமல் ரெண்டுமே இருக்கும். டிஸ்பிளே உடையாமல் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓகே அப்படின்னா வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கல் பர்சன்லாம் கூட இருக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டால் கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ பக்கத்தில் வந்து ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்ஸோட ஒரு ஹோம் தேட்டர் இருந்துச்சு. இங்கே வந்து செக் பண்ணியே கொடுத்துட்ருக்காங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது.
கைஸ் அதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஜியோவுடைய ரவுட்டர்ஸு அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் டாப்பு ஃபோர்ஸ் பால் கேம் விளையாடுறத வந்து பார்த்தேன் நான். இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இதை வந்து பல்லாவர சந்தையில் நான் பார்க்குறேன். நிறைய நீங்கள் படங்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் மூவிஸ்லலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து எவ்வளோன்னு கேட்டால் 350 ரூபா சொன்னார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த சைடில் வந்து கைப்பிடிலாம் 2 மிஸ்ஸிங். கைஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று இருந்தது. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 100 ருபீஸ் சொன்னார். ஸோ ஒர்க்கிங்காக என்ன ஏதுன்னு தெரியல, ரிஸ்க் எடுத்து தான் வாங்கிட்டு போனோம். 100 ருபீஸ்ன்றதால வந்து சரி ஓகே பார்க்கலாம். ஸோ அப்புறமா வந்து இந்த ஷாப்புக்கு வந்தாச்சு, நம்ம ரெகுலராக வர ஷாப்பு. இங்கே ஒரு குட்டி சைக்கிள் ஒன்று பார்த்தேன். இந்த சைக்கிள் வந்து நல்ல நீட்டான கண்டிஷனில் இருந்து எந்த டேமேஜும் இல்லை. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா அந்த பெடல் பண்ணுற இது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டார். நீங்கள் வந்து இந்த பெடல் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நல்லாயிருக்குண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னார். 800 சொன்னார், இது 700 நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் வீக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நல்ல கண்டிஷனாக தான் இருந்துச்சு. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒன்று பார்த்தேன் கைஸ், காம்பேக்டோட லேப்டாப் ஒன்று பார்த்தேன். லேப்டாப் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நான் வந்து செக் பண்ணியே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கைஸ் உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். அப்போது வந்து அந்த லேப்டாப் வந்து அவர்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தார். அப்புறம் டேப்லெட் இருந்தது. டேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் கண்டிஷன் தான், அதனால் வந்து ப்ரைஸிங் கம்மி தான். அப்புறம் வந்து இந்த சோனி ஆம்ப் ஒன்று இருந்தது கைஸ், 1000 ருபீஸ் சொன்னார், ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அப்புறம் ஒரு போட்டோடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. இதில் வந்து அந்த பவர் ஆன் பண்ணுற பட்டனோட இது மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ யாருக்குன்னா நீடு இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நம்பர் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? இதோடைய அவுட்லுக்லாம் வந்து நல்லாவே இருந்தது, அந்த ஒரு பட்டன் தான் இல்லை. அப்புறம் ஏர்பாட்ஸ் வச்சுருந்தாங்க. ஏர்பாட்ஸ் வந்து அது பிராண்டடான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சது பிராண்டட் மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு கடையில் வந்து பூம் பாக்ஸ் பார்த்தேன். இது என்ன பூம் பாக்ஸு, VAX அப்படின்னு ஒரு பேர் போட்டிருந்தது. சோனி மாதிரியே இருக்குது இது பார்க்குறதுக்கு. DVD ப்ளஸ் FM பூம் பாக்ஸ் நினைக்கிறேன் இது. ஸோ அது இருந்தது. அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பக்கத்தில் வந்து இன்றைக்கி சொன்ன பார்த்திங்களா நிறைய ஆம்ப்பு தான், ஃபுல்லாகவே ஆம்ப்பு தான், ஆம்ப்புங்க இருந்துச்சு. இது யாருக்குன்னா வந்து தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். யமகா அதுக்கப்புறம் நிறைய பிராண்டில் இருந்தது. கைஸ் அப்புறம் வந்து புஷ்ஷோடைய ஒரு அலாரம் வித் FM இந்த செட்டு ஒன்று பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் கார்டு வந்து கட் பண்ணிட்டாங்களா இல்லை எலி கடிச்சிச்சா தெரியல, ஆனால் உள்ளே வந்து லைட்டாக ஷேக் ஆகுது. 100 ருபீஸ் சொன்னார். அப்புறம் இந்த ஸ்பீக்கர்ஸும் இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் கண்டிஷன் வந்து விசாரிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீக் இருந்துச்சுன்னா யாருன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்புறம் கம்ப்ரஸர் மிஷின் ஒன்று அப்படியே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து நல்லா நீங்கள் நிதானமாக செக் பண்ணி வாங்கலாம். ஏன்னா ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே கிடைக்கிது பல்லாவரத்தில். அப்புறம் இந்த கிட்டார்ஸ் இருந்தது காய்ஸ், இங்கே 3 கிட்டார்ஸ் இருந்துச்சு. சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும், நல்லா அந்த ஒயர்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாகி இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அதிகமாக வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்க தான். அதாவது டெக்னிக்கல் பீப்புள், அந்த மியூசிக்கலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க தான் வந்து அதிகமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மக்களும் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சில நேரங்களில் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் வாங்குறதால தான் வந்து நிறைய இங்கே பிரச்சனை நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை அங்கே யாருன்னா வந்து இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டி வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வாங்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அங்கே கொஞ்சம் பொருளுங்க இருந்தது. இந்த பாங்கோஸ் மியூசிக் தான் நினைக்கிறேன், இது அந்த இசைக்கருவி தான் இது நினைக்கிறேன். அதோடைய மேலே இருக்கிற அந்த இது இல்லாமல் அந்த ட்ரம் மட்டும் இருந்தது. போன வாரம் கூட இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, ஒருத்தர் வாங்கிட்டு போனார் கைஸ். அப்புறமா வந்து ஒரு மைக்ரோவேவ்னா ஓடிஜே தெரில, இது இருந்துச்சு, பஜாஜ் கம்பெனி. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நினைக்கிறேன் இது, ஏன்னா பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருந்தது இது.
ஸோ PS1 இருந்தது பார்த்தீங்களா, பழைய PS1. இது வந்து அதிகமாக பார்க்க முடியாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதோட இப்போ தான் பார்க்குறேன் நான். ஸோ இன்னொரு ஷாப்பில் வந்து ஒரு ஐபேட் ஒன்று இருந்தது, அப்புறம் பிளாக்பெரி ஒன்று இருந்துச்சு ஃபோன்ஸு. பிளாக்பெரி ஃபோன்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் பிளாக்பெரி ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாக இருந்தால் தான் வந்து நம்ம அதை வச்சுக்க முடியும். ஏன்னா சும்மா வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து என்ன கண்டிஷன் தெரியல. நிறைய பிளாக்பெரி ஃபோன்ஸ் நம்மக்கிட்ட வரும் சரிங்களா. என்கிட்ட நிறைய இருந்தது, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்பு அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன். நீங்கள் பிளாக்பெரி ஃபோன்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பாக தரேன் சரிங்களா. அப்புறம் ஜேவிசியில் வந்து ஒரு 2-in-1 டேப் ரெக்கார்டு நினைக்கிறேன் அது இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு RF ரிசீவர். நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். இது என்ன இதுவில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். அதுக்கப்புறமா இந்த ஷாப்பில் வந்து ஒரு டெலஸ்கோப் ஒன்று பார்த்தேன். இது வந்து 4500 சொல்கிறாரு. 4000 வந்து தரேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி வந்து நல்ல ஒரு பயனுள்ள தகவலை அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.